இங்கே நம்ம ஹீரோவை ஜம்முன்னு குளிச்சுட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்காக தன்னோட பொண்ணு பார்க்கலாம்னு சொல்லி போயிருப்பான். அங்கே போனவொடனே சஞ்சனோட அப்பா யாருன்னு சொல்லி கேட்க 2 பேர் கை தூக்குறாங்க. அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் வந்து ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொருத்தனை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இப்போ இருக்கிற புருஷன்கிட்ட போயிட்டு இங்கே பாரு, அவள் வந்து என்னோட குழந்தை தான், நான் பார்த்துக்கிறேன், நீ போடா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிவிட பார்க்க, ஏன்டா நீ தான் கல்யாணத்தை முடிச்சு பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோயின்ட்ட இருந்து இப்போ இருக்கிற புருஷனுக்கு கால் வருது. பேபி, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி கால் பேசி வைக்கிறா. அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகுது, வரவே காணோம். இவங்களும் என்னாச்சா ஏதாச்சும் சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோவுக்கு கால் வருது. இங்கே பாரு, உன் பொண்டாட்டி வேணும் அப்படின்னா என் புருஷனை எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுகிறா. என்னடா அது புது கதையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஹீரோ வந்து ட்ரக் டீலிங் பண்ணுற மாஃபியா வந்து பிடிச்சிருப்பான். அவனோட ஒய்ஃபு தான் வந்து கால் பண்ணி என் புருஷனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி பேசுகிறா. இவனும் போலீஸ்காரன், நான் போய் தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். அந்த நேரத்தில் இவனும் வருவான், நானும் வரேன்னு சொல்லிட்டு. அவனை வேறு கோர்ட்டில் போய் ப்ரொசீட் பண்ணுமே, என்ன பண்ணுறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் போகிற வழியில் ஆட்டையை போட்டுடலான்னு சொல்லிட்டு இவனே டிரைவராக உட்காந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போயிட்டே இருக்கும்போது இவன்ட்ட ஒரு வண்டியை கொண்டு வந்து இடிக்க சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றதான் பிளான். அந்த மாதிரி அவனை வந்து இடிக்க வருவான். ஆனால் மிஸ் ஆகிடுது. பார்த்தா இன்னொரு வண்டி வந்து இடிச்சிருது. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு இவங்க எல்லாருமே அந்த திருட்டு பையனை தூக்கி போட்டுட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொன்ன மாதிரி இவனை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒய்ஃபு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருப்பாங்க. போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் கீழே விழுந்து போயிருக்காங்க. அவங்க டெடி பேருக்குள்ளேருந்து ஒரு கால் வருது. அதுலேருந்து ஃபோன் எடுத்து பேசுகிறான். பார்த்தா, டேய் நான் தானே உன் எதிரி, எப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸ் வித்துட்டு இருந்தால அவன்கிட்ட பேசுகிறான். அப்போ தான் தெரிய வருது இவன் பழைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 பேருமே ரெடியாகி போயிட்டு இருக்காங்க.